ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிராம நத்தம் இணையவழி பட்டா மாறுதலுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதி என வரையறுக்கப்பட்ட நத்தம் பகுதிகளிலும் தெரிந்து கொள்ளும் வசதியை தமிழக அரசு தற்போது ஏற்படுத்தியிருந்தது. 245 தாலுகாவில் உள்ள கிராமங்களில் உள்ள நத்த குடியிருப்பு விவரங்களை தெரிந்து கொள்ளும் வசதியும் தற்போது அமலில் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கிராம நத்தம் நிலத்தை குடியிருப்புகளாக மட்டுமே பயன்படுத்த முடியுமே தவிர வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியாது. நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தை அரசே நேரடியாக செயல்படுத்தி வருகிறது. கிராமங்களிலோ அல்லது புறநகர் பகுதிகளிலோ அல்லது நகரங்களிலோ நீண்ட காலமாக நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்து அந்த இடத்திற்கு பட்டா வாங்காமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நத்தம் பட்டா வேண்டி தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீங்கள் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு பகுதிகளில் குடியிருந்து வீடு கட்டி உங்களுடைய அனுபவத்தில் வைத்திருந்தாலும் அந்த வீட்டிற்கான ரசீது, எத்தனை வருடங்கள் அந்த வீட்டில் அல்லது அந்த இடத்தில் அனுபவம் செய்து வந்தீர்கள் மற்றும் அதற்கான மின் இணைப்பு மற்றும் இதர ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம். ஆட்சேபனையற்ற நிலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நத்தம் அல்லது நத்தம் புறம்போக்கு இடத்திற்கு வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கும் போது இந்த இடமானது ஆட்சேபனையற்ற நிலமாக இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு வருவாய் ஆய்வாளர் மற்றும் விஏஓ நேரில் வந்து ஆய்வு மேற்கொள்வார்கள். சம்பந்தப்பட்ட அந்த இடம் பொது இடம் கிடையாது, நீர்நிலைக்கு அருகில் இல்லை, ஆட்சேபனையற்ற இடம், மேய்ச்சல் புறம்போக்கு கிடையாது என அனைத்தையும் ஆய்வு செய்து இறுதியாக ஒரு அறிக்கையை இவர்கள் சமர்ப்பிப்பார்கள். இந்த அறிக்கையின்படியே வட்டாட்சியர் நத்தம் வீட்டுமனை பட்டா வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் குறிப்பிட்டதுவாறு அதில் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் தமிழக முதலமைச்சரால் கடந்த 4/3/2024 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி ஆகிய தாலுகாவில் நத்த இணையவழி பட்டா மாறுதல் திட்டத்தின் மூலம் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை பொதுமக்கள் இ-சேவை மையம் மற்றும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். அதன் அடிப்படையில் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை இணைய வழியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நத்தம் பட்டா வழங்கப்படும். மேலும் கிராம நத்தம் பகுதிகளுக்கான நத்தம் மனை பட்டாக்களை https://eservices.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வட்டங்களில் இ-சேவை மையம் மற்றும் சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாக பெறப்படும் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே பொதுமக்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளம் மற்றும் தமிழ்நிலம் செயலி மூலம் நில அளவை தொடர்பான விவரங்களை பார்வையிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதாக அந்த மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இப்போ அந்த மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இது மயிலாடுதுறைக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பார்த்திங்க அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிராமப்பகுதியில் குடியிருப்பு பகுதி என வரையறுக்கப்பட்ட நத்தம் பகுதியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நத்த நிலங்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தை அரசே இப்போ நேரடியாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, புறநகர் பகுதியில் இருக்கீங்க, நகரங்களில் நீண்ட காலமாக நத்தம் குடியிருப்பு பகுதியில் வசித்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட்டாவே வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நத்தம் பட்டா வேண்டி தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு பகுதியில் குடியிருந்து வரீங்க, வீடு கட்டி உங்களோட அனுபவத்தின் பேரில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டிற்கான ரசீது, எத்தனை வருடம் அந்த வீட்டில் இருந்தீங்க, இடத்துல அனுபவம் செய்து வரீங்க, அதுக்கான மின் இணைப்பு மற்றும் இதர ஆவணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக நத்தம் அல்லது நத்தம் புறம்போக்கு இடத்திற்கான வீட்டுமனை பட்டா வேண்டி நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஆட்சேபனையற்ற நிலமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சம்பந்தமான ஆட்சேபனையற்ற நிலமாக இருந்ததுன்னா வருவாய் ஆய்வாளர் மற்றும் விஏஓ நேரில் ஆய்வு மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆய்வு மேற்கொள்ளும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் பொது இடம் கிடையாது, நீர்நிலைக்கு அருகில் இல்லை, ஆட்சேபனையற்ற இடம், மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஐ மற்றும் விஏஓ அதை ஆய்வறிக்கை செய்வாங்க. ஸோ செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டுமனை பட்டா வழங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வருவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.